அன்பின் நேச உறவுகளுக்கு இனிதான காலை உற்சாக வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 30ஆம் திகதி புதன்கிழமை 2015 ஆண்டு. சிறப்பான அழகான ஒரு காலை வேளையை மிக அழகாகவே ஆரம்பம் செய்து வைத்தது நேற்றைய இரவு சன்ரைஸ் செய்திகளின் மீள் ஒளி பரப்புகள். செய்தியோடு இணைந்து செய்திகளை வாசித்தளித்த அத்தனை செய்தியாளர்களுக்கும் மற்றும் விடுபட்ட செய்தியோடு இணைந்து மிக அழகாக மனத்திரையில் செய்திகளை தொகுத்து தந்த பார்த்திபன் அவர்களுக்கும் மிக வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து சர்வதேச புதுக்கிருபை தேவ சபையினரின் பக்கமான கிறிஸ்தவ நற்சிந்தனை கேட்டீர்கள். இன்றைய சிந்தனையை மிக அழகாய் இணைத்து காற்றலையோடு கலக்கவிட்டவர் சகோதரர் ரஜீவன் அவர்கள். ஆதரவு கரம் இணைத்து காலை வேளையை மிக அழகுபடுத்தும் தேவ சபையினரையும் மிக நன்றியோடு நினைத்துக் கொண்டபடியே வாழ்த்துக்களையும் இணைத்துக் கொண்டு டிவி லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து அற்புதமான அழகான ஒரு நாள் இன்றும் கூட நமக்காய் தன் புலர்வினை தந்திருக்கின்றது. புலர்ந்திருக்கும் இந்த நாளிலும் கூட எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்க பெற வேண்டும், எல்லாருமே சந்தோஷங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நேரத்தை, இந்த பேச்சை, இந்த மூச்சை எமக்காய் இணைத்து தந்த படைத்த இறைவனையும் நன்றியோடு நினைத்துக் கொண்டு இந்த நாளை அழகாய் வரவேற்றுக் கொள்வோம். தவிர என் பக்கம் மிக நலமாக உற்சாகமாக இருக்கிறேன். உங்கள் பக்கம் எப்படி நலமா இருக்கிறீங்களா? எல்லாரும் எழும்பி இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? என்றும் உங்களையும் ஒரு முறை மெல்லமாக கேட்டுக்கொண்டபடியே புதன் பரப்பின் அழகான நிகழ்வுகள் இன்றும் கூட உங்களை மகிழ்வு படுத்தும் என்று நம்புகிறேன். பாடல்கள், சிந்தனைகள், கவி அரும்புகள், விந்தை செய்திகள், வாசிப்பரும்புகள், இலக்கிய நேரம் என்று இன்றைய நாளின் முதல் பாகம் களை கட்ட இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய குடும்பம் குவலயம் தவிர்க்கப்படுகிறது என்பதையும் தொகுப்பாளர் அறிய தந்திருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் குடும்பம் குவலயம் தவிர்க்கப்படுகின்றது. தொடர்ந்து 8 மணிக்கு சன்ரைஸ் இரவு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். இன்றைய நாளின் நிகழ்வுகளை ஆரம்பிக்க தகவல் சாலையோடு இணைந்து கொள்வார் திரு யோகரட்னம் அவர்கள். உலகோடு செய்திகளை எடுத்து வந்து உங்களையும் ஒரு முறை வலம் வர செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து 9 மணிக்கு சன்ரைஸ் இரவு செய்திகள் இடம்பெறும். தொகுப்போடு வாணிமோகன் அவர்கள் இணைந்து கரம் கொடுப்பார். அதனைத் தொடர்ந்து நாளை காலை 7:30 மணி வரையும் இன்றைய நாளின் மீள் ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்து கொள்ளும் நேரமாக அது இருக்க போகிறது. www.firstaudio.net பக்கத்தில் இன்றைய நாளின் எல்லா நிகழ்வுகளும் அங்கு பதியப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமிய சிந்தனை இருக்கிறது. அது தவிர பேசும் நேரம் மற்றும் உங்களை எழுத தூண்டும் நேரத்துக்கான விடயங்கள் கூட அங்கு பதியப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் பார்க்கலாம், உங்கள் விரல் அசைவுகளை அங்கு நீங்கள் எடுத்து தரலாம், எடுத்து வரலாம். இன்று கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, பார்ப்பதற்கு மிக எனக்கு கூட உற்சாகமாக இருக்கிறது. நிறைய பேர் உங்கள் கரங்களை அசைத்திருக்கின்றீர்கள். மிக மகிழ்வான அடுத்த வருடத்துக்கான இது ஒரு மகிழ்வை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்க போகிறதோ தெரியவில்லை. நிறைய பேர் எழுதியிருக்கிறீர்கள், நிறைய பேர் போய் பார்த்திருக்கிறீர்கள் என்பது சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது. அது தவிர இளையவர்கள் பக்கமாக ஆக்கங்களும் கூட இன்று வளமை இடையில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருந்தது. சில நிகழ்வுகளில் இன்னும் தேக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் கூட இன்று நாங்கள் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும் போது பலர் இணைந்திருக்கின்றார்கள், இணையாமல் இருந்த குட்டிகள். எனவே எல்லாருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தேக்கம் என்பது உங்களை தேங்க வைத்துவிடும். எனவே தேங்கி நிற்காமல் நீங்கள் வெளியே வர வேண்டும். வளமை போல உங்கள் உற்சாகங்களை நீங்கள் உங்கள் ஆக்கங்களோடு இணைத்து தர வேண்டும் என்றும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறையாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக இளையவர் குட்டிகளின் பக்கமாக உங்கள் தட்டி கொடுப்புகளை நீங்கள் எழுதி அவர்களை மீண்டும் பழைய உற்சாகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு இன்றைய நாளை நாங்கள் அழகாய் ஆரம்பம் செய்து கொள்வோம். அப்படி என்றால் இன்று சமய சிந்தனைகள் யார் யார் பக்கமெல்லாம் இருந்து வந்திருக்கின்றன என்று பார்த்தால் ரம்சியா சமீம் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை இணைத்திருக்கின்றார். அவர் சிந்தனையை கேட்டபடியே வஜிதா முகமது அவர்களின் பக்கமாகவும்
ஒரு சிந்தனை. எனவே இரண்டையும் கேட்டுக்கொண்டபடியே நாங்கள் அடுத்து காலை சிந்தனைகளுக்குள் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனவே அதற்கும் நீங்கள் தயாராக உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். தவிர ஆன்மீக சிந்தனைகள் சொல்ல வேண்டும், தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கும் நீங்கள் உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் நாங்கள் ரம்சியா சமீம் அவர்களை அழைத்துக் கொள்ளலாம். ஆகவே நம்முடைய